السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சுபுஹனுடைய பரலான கொள்கையை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இதுபோல் அல்லாஹு தாலா நம்மளுடைய எல்லா காரியங்களையும் இறைவனுடைய எல்லா கடமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எல்லா பொன்மொழிகளையும் குறித்த நேரங்களிலும் குறித்த சமயங்களிலும் நிறைவேற்றிட அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. திலாவத்துல் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து எம்பக்கூடிய பாக்கியத்தையும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அல்லாஹு தாலா இந்த நாளை நன்னாளாகவும் பொன்னாளாகவும் பரக்கத்து பொருந்திய நாளாகவும் எல்லா விதமான வளங்களும் ஹைறுகளும் சிறப்புகளும் பெறக்கூடிய நாளாகவும் எந்த விதமான இடைஞ்சலை இடையூறு, மனித இடைஞ்சலை இடையூறு, சைத்தானி இடைஞ்சலை இடையூறு, ரூஹானியத்தினுடைய கெட்ட ஜின்னுகளுடைய இடைஞ்சல் இடையூறிலிருந்தும் அதுபோல மனிதனுடைய கெட்ட சூழ்ச்சியிலிருந்தும் கெட்ட எண்ணத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த வருடத்தை யானை ஆண்டு என்பதாக சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை சமயத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த உலகத்தில் உதித்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் உதிக்கும் பொழுது நடந்த பேரற்புதங்கள் ஏராளம். சிறு சிறு பேரற்புதங்களும் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய மகா பிரம்மாண்டமான பேரற்புதங்களும் நடந்திருக்கிறது. அப்படி தாஹா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதிக்கும் பொழுது நடந்த மிக பிரபல்யமான நிகழ்வுகளாகிறது. ஒன்றாவது, சிரியாவினுடைய அரண்மனையை பிரகாசத்தால் ஒளிரச் செய்த வரலாற்றுகள் மிகவும் அற்புதமானது. அன்னை ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரொளி என்பது ஏற்பட்டது. அந்த பேரொளி என்பது மக்காவிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மைல் தூரங்கள் வரையிலும் அது சென்றடைந்தது. அதாவது எழுதும் பொழுது கிதாபினுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த பேரொளியானது சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஷாம் தேசத்தினுடைய மாளிகைகளையும் அதே போல கோட்டைகளும் இங்கிருந்து மக்காவிலிருந்து தெளிவாக கண்டதை எழுதுகிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த பேரொளி இருந்திருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தோடு உதித்திருக்கிறார்கள், பிரகாசத்தோடு உதித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் விளக்குகளை எல்லாம் அணைத்து போட்டு உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிக்கும் பொழுது அந்த பிரகாசம் ஷாம் தேசம் வரையிலும் சென்றடைந்தது என்பதாக வரலாறு சொல்லுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேரற்புதத்துக்குரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களை தன்னை விட மனைவி மக்களை விட சொத்து வத்து கூட எல்லாத்தை விட பெருமானாரை நேசிக்க வேண்டும். அதுதான் ஈமான். அப்போ பெருமானார் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை. ஏன் என்று சொன்னால் கலிமாவுக்கு அடுத்து சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அடுத்து சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர்கள் பேரை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்து விடாமல் நாவுகளை கூட்டிக் கொண்டு அற்ப விஷயத்துக்கு நாம் ஒவ்வொரு நேரங்களும் வாரி இறக்கக்கூடிய தூற்றி இறக்கக்கூடிய இஸ்ராஃபான வார்த்தைகளை தவிர்த்து விட்டு முஹம்மது என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உறக்க சொல்ல வேண்டும். பெருமானாரை நீங்கள் தொழுது விட்டு போகும் பொழுதும் சரி, எப்பொழுது போனாலும் அவர்களுடைய ரவுலாவை பார்த்து சலாம் சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், முஹப்பத்.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதிக்கக்கூடிய அந்த தருணத்தில் மிகப்பெரிய பேரொளி ஏற்பட்டது என்பதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், பாரசீகத்தில் 1000 ஆண்டுகள் நெருப்பு வணங்கி கொண்டிருந்த மக்களுடைய அந்த நெருப்பு என்பது அணைக்கப்பட்டது. பாரசீகர்கள் தன்னுடைய கடவுளாக நெருப்பை வணங்கினார்கள். 1000 வருடங்களை கடந்து வணங்கி கொண்டிருந்த அந்த மிக பிரமாண்டமான அந்த ஜுவாலை, நெருப்பு ஜுவாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே உதிக்கும் பொழுது அவ்வளவு பிரமாண்டமான அணைக்க முடியாத ஜுவாலை அணைந்து போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதிக்கும் பொழுது அணைக்க முடியாத ஜுவாலை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, ஆச்சரியமா ஏதாவது பார்த்தோம்னா அதை நம்ம கடவுளாக்கிறோம். கடவுளாக்கிறதை தாண்டி என்ன செய்கிறோம், பெரிய லெவலில் என்ன செய்கிறோம், மக்கள் இடத்துல பிரகடனப்படுத்துகிறோம். அப்போ ஒரு ஜுவாலை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஜுவாலை கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொன்னால் உண்மையிலே அவன் கடவுளாகத்தான் அதை மதிப்பான். அவன் அப்படி கடவுளாக அதை பார்த்து வந்த மனிதன் திடீரென அணைந்து போனது. மூன்றாவதாக எழுதுகிறார்கள், கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை என்பது நிலநடுக்கம் போல அதிர்ந்து கொண்டிருந்தது என்பதாக எழுதுகிறார்கள். பாரசீகத்தையே ஆண்டு வந்த கிஸ்ரா மன்னனுடைய மகா பிரமாண்டமான கோட்டை, அந்த கோட்டையை வீழ்ச்சியை சந்திப்பதற்காக வேண்டி நிலநடுக்கத்தை போன்ற மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை கண்டதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதிக்கக்கூடிய தருணத்தில் ஏற்பட்ட மிக பிரமாண்டமான நிகழ்வுகள் இது. அதே போல எழுதுகிறார்கள், வற்றா நீர் என்பது வற்றிய வரலாற்று நிகழ்வுகள். பாரசீக மக்கள் புனிதமாக கருதிய சாவா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரி, அது எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, அதை புனிதமாக கருதினார்கள் அந்த நீரை. ஆனால் கண் சிமிட்டும் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதிகாலை நேரத்தில் ஒதுக்கக்கூடிய அந்த தருணத்திலே அது என்னாகி போனது, ஒன்றும் இல்லாமல் வெறும் மண்ணு மட்டும் தெரிந்தது என்பதாக வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார். அவ்வளோ பெரிய சாவா என்ற நதி அணைந்து போனது. சாவா நதி என்ற அந்த அணை நீர் உரியப்பட்டு ஒன்றில்லாமல் வறண்ட பூமியாக ஆனது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்ட, எதை மனிதன் புனிதமாக கடவுளாக நினைத்தார்களோ அவ்வளோ பெரிய மாற்றம். அதே போல ஐந்தாவதாக எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த தருணத்திலே காபாவை சுற்றி இருந்த காபத்துல்லாவை சுற்றி இருந்த ஆயிரக்கணக்கான அந்த சிலைகள் எல்லாம் தன்னைத்தானே கீழே விழுந்து நொறுங்கி உடைந்தது என்பதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள். அந்த சிலை ஏன் உடைந்தது, ஏன் விழுந்தது என்று தெரியவில்லை, ஆச்சரியத்தில் உடைந்து விழுந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக ஆறாவதாக ஷைத்தானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதிப்பதற்கு முன்னால் வரையிலும் ஷைத்தானுக்கு விமோச்சனமாக ஒட்டு கேட்கக்கூடிய மலக்குமார்கள் வானத்திலே பேசக்கூடியதை ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தான் இந்த ஷைத்தான் இப்லீஸானவன். அதனால் வானத்திலே என்னெல்லாம் ஒட்டு கேட்கப்படுகிறதோ அதை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே, ஜோதிடர்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, அது வசியம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்லிக்கொண்டு நாளை நடக்கக்கூடியதை இன்றைய கணித்து சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை இப்லீஸ் மூலியமாக எத்தனையோ மனிதர்கள் பயன்பெற்று வந்த அந்த நிலையை மாற்றி அமைத்தான் இறைவன். அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த இப்லீஸான ஷைத்தான்கள் எல்லா நபர்களும் வானத்திலே நோக்கி அந்த மலாய்க்கத்துமார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது எரி நட்சத்திரத்தால் அவர்களை கொண்டு தூக்கி எரியப்பட்டு விரட்டப்பட்டார்கள் என்பதாக. அதனால் அந்த இப்லீஸானவன் ஓடமிட்டு ஓடினான் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஓணமிட்டான், ஷைத்தான் இப்லீஸ் என்பவன் ஓணமிட்டான் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. எவ்வளவு பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர். அதனால்தான் அவங்களுடைய சச்சாபன அபூ லஹப் என்ன செய்தார், தன்னுடைய அடிமை பெண்ணை உரிமையிட்டார். அதனால் கிடைத்த பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை யாரையுமே இகானத்தை இழிவுபடுத்தவில்லை, யாருமே ஏளனமாக கருதவில்லை. நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அகல பைத்துகளை சங்கைப்படுத்த வேண்டும். பெருமானாருடைய குடும்பத்தார்கள் என்று தெரிந்துவிட்டால்
அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியப்படுத்தி முத்தமிடுதல் என்பதும், அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்பது என்பதும் மிகவும் பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அபூ லஹப் என்பதை ஒரு சூறாவில் வைத்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஏன் ஃபிரௌனை பற்றி சூறாக்கள் கிடையாது, ஹாமானை பற்றி சூறாக்கள் கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிரத்தை சார்ந்த, அவர்களுடைய ரத்தத்தை சார்ந்த, உதிரத்தை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கோபத்தா இருந்தாலும் அபூ லஹபை பற்றி ஒரு சூறாவை இறைவன் இறக்கினான். ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பாக்கியத்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய சுகந்தமான அந்த ஒரு நாள் மற்றும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைய நாள் உரிமையிட்டார்களோ அந்த நாள் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? மதுரமான குளிர்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குகிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார். அப்போ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சூரத்துல் லஹப அதிகமான இடங்களில் பெருமானார் மேல் முகப்பத்து வைக்கக்கூடியவங்க அந்த சூரா லஹபை ஓதவே மாட்டாங்க. தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற சூறாவை, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை லானத்து செஞ்சு அல்லாஹ் சொல்கிறான். இருந்தாலும் கூட அவங்களுடைய சச்சா 1000 தான் இருந்தாலும் பெருமானாருடைய ரத்தம் உதிரம். அதனால் என்ன செய்ய மாட்டாங்க? கண்ணியப்படுத்தும் விதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த சூறாக்களை ஓதி வைக்க மாட்டாங்க. பல இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதித்ததை கண்டு ஆச்சரியங்கள், மாற்றங்கள், நட்சத்திரத்தை கண்டு ஒரு யூத பாதிரியார் என்ன செய்தார்? பெருமானாரை பற்றி விசாரித்த வரலாறுகள், நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதித்ததை கண்டு நாம் ஆனந்தம் கொள்ள வேண்டும். டெல்லியில முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கேடயமாக நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் சீதேவி யார் சொன்னால் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க என்ன செய்வார்கள் சொன்னால், பெருமானாருடைய அந்த நிகழ்வு நாள், பிறந்த நாள் வந்து விட்டால், அவர்கள் என்றைய நாள் பிறந்தார்களோ அன்றைய நாள் வந்து விட்டால் நேர்ச்சிகளை வைத்து என்ன செய்வார்களாம்? எல்லா பொருட்களையும் வைத்து என்ன செய்வார்கள்? அவர்கள் மேல் மதகு பாடுவார்கள், புகழ் மாலை பாடுவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர். இவர்கள் யாருன்னு சொன்னால் மிஷ்காத்து ஷரீஃபில் எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். மிஷ்காத்து ஷரீஃப்னு ஒரு மிகப்பெரிய கிதாப், 7 ஜும்ராக்கள், 7 படிவம் ஆலிம் கோர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு 2வது படிவத்திலிருந்து தொடங்குவாங்க மிஷ்காத்து ஷரீஃப். அப்போ அதில் என்னுடைய ஓர குறிப்பை எழுதியவர்கள் அவர்கள் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி. இவர்களுடைய வரலாற்றுகளை பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு சமயம் என்ன செய்தார்களாம்? ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், படித்த மேதைகள் பைத்துல் ஹலாவுக்கு போகும் பொழுது நஜீஸாக, அன்றைய காலத்தில் மண்ணை போட்டு மூடுவது தான். ஆனால் அருவருப்பாக கருதி வந்த இவர்களுடைய நிலையை மாற்றினார்கள் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் போய் சரி செய்து விட்டு வந்து உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்து அவ்வளோ பெரிய சீதேவியான மகாரத்து பெற்ற ஞானபான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதித்த நாடு வந்து விட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குதூகலங்கள் இருக்கிறது, அது ஏராளம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி வைத்து நாம் அழகு பார்க்க வேண்டும்? சொர்க்கத்தை அலங்கரித்தான் என்பதாக ஹதீசுகளில், வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானாருக்காக வேண்டி, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காண்டி இந்த வையகமே வியப்பூட்டும் விதத்தில் பார்த்திருக்கிறது. ஆனால் அற்ப மனிதர்கள், நமக்கு ஜன்னத்து கிடைக்குமா ஜஹன்னம் கிடைக்குமா என்று தெரியாத அற்ப மனிதர்கள், எப்படி நாம் வாழணும் தெரியாத அற்ப மனிதர், குடும்ப வாழ்க்கையில கூட சீரான வாழ்க்கையில் வாழ தெரியாத மனிதர்கள், வியாபாரத்தில் கூட ஹலாலை பேண தெரியாத மனிதர்கள், ஒவ்வொரு நேரங்களும் வக்துகளில் கூட நம்மளுடைய நிலைகளை நிலைப்படுத்தி இறைவனுடைய சிந்தனையிலே அதே நிலையில் வைத்துக் கொள்ள முடியாத மிகவும் அற்ப மனிதர்கள், பெருமானாரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத மனிதர்கள் நாம். ஆனால் பெருமானாருடைய பிறப்புக்கு சிறப்பில்லாத அளவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் வரலாற்றில் இருக்கா என்று புதைத்து விட்டு நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பெருமானாருடைய பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஷஃபாத்து எப்படி கிடைக்கும்? எப்படி அவர்களுடைய சுஹபத்து கிடைக்கும்? எப்படி நம் நாவுகளில் சலவாத்து சொல்ல மனம் வரும்? எப்படி அந்த சலவாத்து நம்ம நாவுகளிலிருந்து தடைபட்டு போகிறது? சலாம் சொல்வது தடைபட்டு போகிறது. அப்போ அதை சொல்பவர்களும் அதை ஏற்று நடப்பவர்களும் எவ்வளோ பாக்கியவர். விலாயத்துக்கு அடிப்படையே சலவாத், விலாயத்துக்கு அடிப்படை சலவாத்தை சொல்ல 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 ஜன்னத்து அங்கு அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கும், கபறுகள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கும், ஈமான்கள் மெருகூட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், தொழுகையிலே தக்குவாக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். ஒளி இல்லாட்டின் சலவாத்து ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் விதைத்து கொண்டே இருப்பார். அல்லாஹுடைய வேலையும் அவனுடைய வேலையும் சலவாத்து சொல்லுவது தான். அவன் சொல்லுகிறான்,
நான் ஸலவாத்து சொல்லுகிறேன், மலக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் வாய் மூடி இருக்க, நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதம் நபிக்கு கட்டளை பிறப்பித்த அந்த நிகழ்வு அல்லாஹ் சொன்னதை மறுத்தால் இன்று வரையிலும் நம்மளுடைய உள்ளத்திலே இது போன்ற நல்ல செயல்களை வெறுக்கும் நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கி